வணக்கம் ஃபோக்ஸ். கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். அதாவது கடைசியாக எப்படா நம்ம வீடியோ போட்டோம்? திருப்பி அதை கேள்வி. மார்ச்ல ஃபெப்ரு சொல்றோம். நீ இப்போ சரி ஃபெப்ரு மார்ச் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் வந்து வீடியோ போட்டு அப்புறம் வந்து மறுபடியும் இன்னைக்கு வந்து நாங்கள் ஏன் ஷூட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு என்னோட நோட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து திருப்பி தோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து நிறைய விஷயம் நான் எடுத்து வச்சிருப்பேன். சரி, இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஒரு 3-4 விஷயங்களை வந்து ஒரு எப்படி சொல்றது கொஹசிவா எடுத்து ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனை வந்து நம்ம வைப்போம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காக ஸ்டார்ட் எல்லாம் எடுக்க 2 நண்பர்கள் கொஞ்சம் நாங்கள் வந்து டேட்டாலாம் எடுத்து நாங்கள் பேச போகிறோம். ஸோ முதல்ல வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய எழுதி வச்சிருந்தேன். ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 விஷயங்கள் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 3-4 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா இழுக்க விரும்பல. இழுத்தாலும் அந்த வீடியோ அவ்வளோக்கா போக மாட்டேது. ஆல்ரெடி நாங்க பிச்ச வியூஸ் 50-40 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இது வந்து நாங்க ஒரு ஃபண்டுக்காக தான் பண்றோம். அதனால எங்களுக்கு வந்து வியூஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் போய் சொல்ல மாட்டேன். வந்தா நல்லா இருக்கும். பட் இட்ஸ் ஸ்டில் வி கீப் மூவிங். 3 மாசத்துக்கு ஒரு தடவை வீடியோ போறவனுக்கு வியூஸ் வந்தா என்ன வராட்டின்னு சேனல் வச்சா வைக்கலான்னு. சரி, முதல்ல வந்து இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா ஐபோன் கிரேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எடுங்க ஸ்டார்ட். புலிகள் எடுங்க. புலிதான் இருக்கு, புலிகள் இல்ல. ஒரு லேப்டாப் ஒர்க் பண்ணல இருக்குடா, புலி எடுத்து உட்காந்துருக்கு. சொல்லுங்க, ஐபோன் கிரேஸ். முதல்ல ஐபோன் கிரேஸ் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம். முதல்ல ஆண்ட்ராய்டு போனே வந்து லைக் ஆண்ட்ராய்டு வந்து தனியான ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் கூகுள ரெக்கர் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு மொபைல்ல வந்து ஆரம்பிச்சது. ஸோ இனோவேஷன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆன, அதாவது மார்க்கெட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பெரிய டெக் ஜெயண்ட் வந்து ஐபோன். அது எப்போ கிரேஸா ஆக ஆரம்பிச்சது, ஏன் வந்து இப்போ அது வந்து ரொம்ப கிரேஸா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஃபன்னா கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். நடுவில் எங்கேயாச்சும் சீரியஸா பேசினா வந்து எடுத்துக்காதீங்க. இந்த சென்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவன் காமெடியா பேசிட்டாங்க, சீரியஸா பேசணும் அப்பெல்லாம் கிடையாது. ஏன் வந்து எனக்கு ஐபோன் இது கிரேஸ் அப்படின்னு நான் வந்து இது கோட் பண்றேன். இந்த சென்ஸ் இப்ப ஆக்சுவலாவே பாத்துக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே இருக்கான். யார் இருக்கா? உங்களுக்கு யாரும் ஐபோன் கிரேஸ் இருக்காடா? ஐபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கா? இல்ல. உனக்கு இருக்காடா? நல்ல போன் வாங்கணும். உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உனக்கு வந்து ஐபோனோட டாப் மாடல் இருக்கு, ஆண்ட்ராய்டோட டாப் மாடல் இருக்கு. எது வாங்குவேன்? நான் எது கம்பேரிசன் பண்ணி தான் வாங்குவேன். டேய் சொல்றேன்டா, உனக்கு இது ஐபோனோட டாப் மாடல் இருக்கு, ஆண்ட்ராய்டோட டாப் மாடல் இருக்கு. ரெண்டுமே அதோட ப்ரோஸ் கான்ஸ் இருக்க போகுது. எனக்கு எது அதோட ப்ரோஸ் எனக்கு எது செட் ஆகுது நான் அது வாங்குவேன். இப்ப கேக்குறேன் எது வாங்குவேன்னு கேக்குறேன். அதுக்கு அப்ப ஐபோனோட ப்ரோஸ் சொல்லு, கான்ஸ் சொல்லு. ஐபோனோட ப்ரோஸ் கான்ஸ். ஐபோனோட ப்ரோஸ் என்னன்னா, அது வந்து அவனுங்க சொல்றது வந்து பிரைவசின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்படி தெரியல. அவங்க பிரைவசி இருக்குதான். கம்பேரிட் டு ஆண்ட்ராய்டு, ஐபோன்ல பிரைவசி ரொம்ப அதிகம். அவங்களோட எக்கோசிஸ்டம் மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். மற்ற இதையும் நீ இது யூஸ் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டுல நீ உனக்கு தேவையான ஏபிகேஸ் எல்லாம் வந்து நீ எங்க வேணா ஓப்பன் சோர்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஐபோன்ல உனக்கு இது பண்ண முடியாது. அப்புறம் நீ தொடர்றதுலாம் அவன் காசு கேட்பான். ஆண்ட்ராய்டுல உனக்கு கிடையாது. உனக்கு வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து கேமரா குவாலிட்டி இது கொடுப்பான். பட் ஸ்டோரேஜ் உனக்கு வந்து ஆப்வியஸா அதில் கிடைக்காது. ஆண்ட்ராய்டுல உனக்கு கிடைக்கும். உன்னோட இது போட்டுட்டு தான் உன்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண? ஆண்ட்ராய்டா, ரெட் பில்லா, ப்ளூ பில்லா? நான் கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கேமரா ஆப்ஷன் கட்டு. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபோன் கொடுக்காது. பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் எனக்கு. பேட்டரி லைஃப் வேணும். ஆண்ட்ராய்டு தான் வந்து நீ வந்து ஆஃப் பண்ணணும். ஐபோன் இப்போ ஓஎஸ் பிடிக்கல. அது ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் பிடிக்கல. ஐபோனோட ஓஎஸ் நல்லா இருக்கும். யூஐ நல்லா இருக்கும். நீ அப்படின்னா நீ வந்து நத்திங் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது பார்த்தேன். இருக்கிறதுலே கிளீனஸ்ட் ஆண்ட்ராய்டு வந்து ஓஎஸ் வந்து அவங்க தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நான் வந்து ஹார்ட்வேர் நல்லா இல்லையாப்பா. டேய் அவங்க வந்து இப்பதான் ஒரு பேபி கம்பெனி, ஸ்டார்ட் அப்ல இருந்து இப்பதான் ஒரு யூனிக்கான ஆகி இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. நீ there is a lot time to 4-5 போன் வந்து போச்சு. 4-5 போன் தானா வந்திருக்கு. ஐபோன் 17 போன் விட்டுருக்காங்கடா. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் போன் கரெக்டா உனக்கு வருமாடா?
ஜஸ்ட் கேக்குறேன், எடுத்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று 4 போன் தான் விட்டுருக்காங்க. எல்லாமே அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் போன் கம்பெனியா ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போன் வாங்குறது நல்லா இல்லாத போன் கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லலா. ஒரு இது சொல்றேன், உனக்கு ஹோப் இருக்கு அப்படி சொல்றேன். நீ பிரைஸ் கம்பேரிட்டிவா பார்த்தா நீ வந்து என்னோட பர்சனல் வாய்ஸ் நல்லா இருக்கு, அது எப்ப நான் எனக்கு ஏத்த போன் விடுறேன்னா அது வாங்கிக்கலாம். எதுக்கு நீ சூஸ் பண்ண ஐபோனா ஆண்ட்ராய்டா? அதான் ஒரே வார்த்தை. இதை வச்சுட்டு உனக்காகவே 4 நிமிஷம் பேச வேண்டியதா இருக்கா? சொல்லு, ஐபோனா ஆண்ட்ராய்டா? அப்படியே தான் இல்ல டேய், ஆண்ட்ராய்டுல iOS மாதிரி ஒரு OS நீ வந்து ஆனா ஐபோனுக்கு நீ ஃபுல்லா ஆஃப் ஆக மாட்டேன். ஃபுல்லா ஆஃப். நான் எதுக்கு ரெண்டு பக்கம் இல்ல, 2 பேர் தான். 2 பேருமே நீ சொல்றா ஆண்ட்ராய்டா ஐபோனாடா? ஆண்ட்ராய்டு. ஏன்னா iOS தெரியாது அப்படின்னு இல்ல, நானும் வந்து ஆண்ட்ராய்டு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து அது இன்னொரு விஷயம்னா, நீ லேப்டாப் கீழே போட்டுறா. இன்னொரு என்ன விஷயம்னா, நான் லைஃப் லாங்கா ஒரு ஆண்ட்ராய்டு யூசராகவே இருந்து டக்குன்னு எனக்கு ஆப்ட் ஆகிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ஸ்விட்ச் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஐபோன்ல. ஏன்னா இதுல இருக்கிற எந்த அப்ளிகேஷன் நீ ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ற மினிவிட்டியா வந்து உனக்கு கிடையாது, இதுல ஆப் ஸ்டோர்லயே கிடையாது. ஆனா நீ வந்து கூகுள்ல போயிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணா இதுல முடியாது. அதனால ஒரு அன்அப்ரைஸ்டு ஃபைல் ஒண்ணு கூட உன்னால இதுல ஏற்ற முடியாது. ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவானுங்க, ஆனா அவனை கண்டுபிடிச்சாலும் போனை இது பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ரிப்பேர் காஸ்ட் வந்து உனக்கு ஐபோன்ல வந்து ரொம்ப அதிகம், தொட்டது காசு கேட்பான். ஆனா இது ஆண்ட்ராய்டுல உனக்கு அப்படி கிடையாது. ஈஸியா வந்து உனக்கு லோக்கல் மார்க்கெட்லயே உனக்கு வந்து செகண்ட் சீப் எலக்ட்ரானிக்ஸா உனக்கு வந்து இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு இஸ் ஸ்டில் பெட்டர். ஐ ஸ்டாண்ட் வித் ஆண்ட்ராய்டு. சொல்லுங்க, ஸ்டார்ட் எடுத்து. ஆப்பிள் வந்து 2007ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்போ 2007ல லான்ச் பண்ணப்போ அவங்க டோட்டல் குளோபலா 3% வச்சிருந்தாங்க. ஷேர் மார்க்கெட் ஷேர் வந்து 3%. இப்போ மார்க்கெட் ஷேர் எவ்வளவு இருக்கு? 27.7. கிட்டத்தட்ட 30 விழுக்காடுகள் ஷேர் வந்து உலகத்தை அப்படியே ஆட்சி படுத்துறாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் கம்பெனி, அதை தவிர்த்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து இந்தியாவில் வந்து எத்தனை ஐபோன் யூசர்ஸ் இருக்காங்க, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இருக்காங்க? குளோபலி பார்க்கும்போது ஹையஸ்ட் ஆப்பிள் யூசர்ஸ் வந்து ஜப்பான் தான் இருக்காங்க இப்போதைக்கு. அவன் கேட்ட கேள்வியோட நீ சொல்ற இப்போதைக்கு ஆப்பிள் யூசர்ஸ் அதிகமா இருக்கிறது வந்து ஜப்பான் தான். ஆனா இப்போதைக்கு இந்தியாவில பார்த்த வரையும் ஒரு 30% பீப்புள்ஸ் மட்டும் தான் ஆப்பிள் யூஸ் பண்றாங்க. 10-3 பேர். அது அந்த 30% பீப்புளும் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கறதா இங்க விஷயம் இருக்கு. இஎம்ஐ. அது வந்து உங்களுக்கு என்னன்னா, இப்போ நீங்க தம்பி நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஆண்ட்ராய்டு போனுமே இஎம்ஐ போட்டு ஆண்ட்ராய்டு போன் இஎம்ஐ வாங்குறாங்கடா. நீ காஸ்ட் கட் பாரு. நீ வந்து ஆப்பிள் இருக்கிற ஒரு டாப் வேரியன்ட் இப்போ என்ன 17 Pro Max இருக்கா, அந்த குடுக்கிற ஒரு 120 வச்சுக்கோ. அந்த குடுக்கிற டிவைஸோட ஸ்பெக் என்ன வேணா நீ வச்சுக்கோ. ஏன் உனக்கு அந்த யூஸ் 1.25 lakhs என்ன யூஸ் பண்ணணும்னு நான் கேக்குறேன். அறிவில்லாதவங்க அந்த இதுக்கு போவாங்க. நீட்டா ஐபோன் 14 இல்ல அதே மாதிரி பேஸ் வேரியன்ட் வாங்கிட்டு போயிட்டா வேலை. அதே சீடெட் கேபிள் இருக்கு, அதுலயே அதே ஓஎஸ் தான் இருக்க போகுது. சிப்பு வந்து கம்மியா தான் இருக்க போகுது, ஆனா அதுவே உனக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் தரும். பாருங்க, இப்படி யாரும் யோசிக்கலாம். இப்போ நான் வந்து வாங்கிடலாம். இப்போ நான் போன தடவை எங்கேயோ இவன் கூட சஞ்சய் கூட வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்படிதான். முன்னாடி வந்து போன் வாங்க ஒரு நான் சொன்னதில்ல ஒரு 4-5 பசங்க, அவங்கள சின்ன பசங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஏஜ் கம்மி தான், வந்து ஃபேமிலியோட லைக் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து பூர்விகா மாதிரி நின்று இருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உனக்கு நீ இஎம்ஐ எடுக்கணும்னா இது பண்ணணும் தானே, ஒரு லோன் வாங்குறதுக்கு வந்து இது கேட்பாங்கல்ல, அஷ்யூரிட்டி கேட்பாங்க பாத்தியா, அதுக்கு வந்து சைன் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்க 5 பசங்க நிக்கிறாங்க. அவனுக்கு போன் வாங்கி ரெடி, எவ்வளவு கேஷ் பாதி கொஞ்சம் வச்சிருக்காங்க போல, ஐபோன் வாங்குறதுக்கு ரெடியா நிக்கிறானுங்க. நின்றுட்டு நான் வந்து நாங்க எதுக்கு போனோம், ஏர்பட்ஸ் வாங்க போனோம். நாங்க கேட்டுட்டு நாங்க நின்று இருக்கோம். அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி போன் வாங்குறதுக்கு அஷ்யூரிட்டி கையெழுத்து இருந்தா இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து கேக்குறாங்க, அம்மா கால் பண்ணிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி கையில் சைன் மட்டும் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா வந்து லைக் அவன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசல, அவன் இதுல போடுறதே அவன் போன்ல எனக்கு காது கேக்குது. அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இவனை நம்பி எல்லாம் சைன் எல்லாம் போட முடியாது, இவன் வண்டி வாங்கிட்டே டியூ கட்டல, போன் வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறான். அவன் ஃப்ரெண்டு போன் வாங்கிட்டு, அம்மா இது ஒண்ணு நம்புங்கம்மா, அவன் கேட்கறான், அவன் பையன் சந்தோஷத்துக்காக இது பண்ண மாட்டேன், அவன் கன்வின்ஸ் பண்ணிருக்கான் அவங்க அம்மாவை இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவன் திட்டுறான் அவங்க அம்மாவை பக்கத்துல நின்று, இந்த மாதிரி இது கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த அளவு வந்து ஐபோன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், அதாவது அதை வச்சிருந்தா நீ பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து தள்ளப்பட்டோம். ஆனா ஃபாரின்ல எல்லாம் வந்து ஐபோனுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற ஒரு திங் அவங்களுக்கு. அதுதான் சொல்றேன். ஆண்ட்ராய்டு வச்சுட்டுனா அவங்களுக்கு வந்து ஒரு இதா லைக் இதா பார்ப்பாங்க. பட் ஒரு டெக் தெரிஞ்ச ஆள் வந்து would go for like Android
தென் ஐபோன் சொல்லிட்டு என்னோட எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை. நீ எத்தனை டெக் யூசர்ஸ் ஐபோன் வச்சிருக்காங்க? நீ எல்லா டெக் யூஸ் 2 போன் வச்சிருப்பாங்க. ஐபோன் மட்டும் அதுதான் உண்மை. எல்லா டெக் யூஸ் ஐபோன் அவனுக்கு கேமரா டபுள் போன் வச்சிருங்க. பிரைமரி போனா வந்து ஐபோன் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்டரி போனா தான் ஐபோன் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரைமரி டிவைஸா ஐபோன் யூஸ் பண்ண நானே வந்து இருந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய இதாச்சுன்னா நான் 2 போன் தான். ஐபோனுக்கு என்னன்னா உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து ஐபோன் வந்து உனக்கு ப்ரொவைட் பண்றாங்க தவிர யூசேஜ் அண்ட் இதுன்னு பார்த்தா ஐபோன் உனக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு இதை வந்து நான் மண்டே ஆட்லாம் ஒப்புக்கொள்கிறேன். ரெடியா இருக்கு. இந்தியால அப்ராக்சிமேட்டா 14 மில்லியன் ஆக்டிவ் ஐபோன் யூசர்ஸ் இருக்காங்க இப்போ கரண்ட் 2006 சர்வேயோட. அது இல்லாம இந்தியால ஆப்பிளோட 3rd லார்ஜஸ்ட் மார்க்கெட் பை வால்யூம்ல இருக்காங்க. கஸ்டமரே வந்து இங்க இருந்து முடிச்சிட்டு இது பண்றாங்க. மேஜர் ரொம்ப பெரிய பெரிய ரீஜன்ஸை விட நம்ம இந்தியா வந்து அதை சப்ரஸ் பண்ணி 3rd பொசிஷன்ல இருக்கு இப்போ குளோபல் ரேங்கிங் ஆப்பிள்ல. ஏன்னா சும்மா கெஸ் பண்ணுங்களேன் எதனால. பாப்புலேஷன் ஈஸியா மட்டும் கிளியர்லாம் அது ஒரு விஷயம். அப்புறம் யங் பாப்புலேஷன் வேற என்ன, யூத் வந்து எதுக்கு போறாங்க அப்படின்னா இதுக்கு போறாங்க, ஐபோன் கிரேஸுக்காக போறாங்க. அதுவும் இல்லாம அவன் வந்து ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் வந்து அவனுக்கு லக்ஸுரியா அது வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் விஷயம். இப்போ நீ வந்து நார்மலா ஒரு ஆண்ட்ராய்ட் ஷோரூம்ல ஃபோன் வாங்கிருக்கும், ஆப்பிள் ஷோரூம்ல போய் ஃபோன் வாங்கிருக்கும், டிஃபரன்ஸ் நிறைய வந்து இருக்கும். அவங்க ஏசி போட்டிருப்பாங்க, ஏசி போட்டிருப்பாங்க, நார்மல் ஏசி போட்டிருப்பாங்க. அவங்க ஒண்ணு ஏன்னா அவன் கஸ்டமரே எப்படி பார்க்கறான், டார்கெட் போனா கை தட்டி அனுப்புவாங்க. இவன் வந்து எக்ஸ்ட்ரா பில்லு போட்டு டாக்ஸ் போட்டு அனுப்புவான் கீழே. ஸோ இதுதான் வந்து எங்களோட டேக். ஐபோன் கிரேஸ் வந்து இப்போ பரவலாக இப்போ ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல, ரொம்ப நாளாவே இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம எப்படி நார்மலைஸ் பண்றோம் பாத்தியா, அடுத்த டாபிக் எப்படி தாவலாம் பாத்தியா, எப்படி நார்மலைஸ் பண்றோம் அப்படிங்கறதா விஷயம். ஸோ அடுத்து வந்து நம்ம பேச போறது வந்து நார்மலைசிங் திங்ஸ். ஸோ அடுத்த விஷயம் வந்து என்னது நார்மலைசேஷன். நான் இப்போ சொன்னது நார்மலைசேஷன் 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து டெக்னிக்கலா நார்மலைசேஷன் வேற, அது ஒரு சம்கன நார்மலைசேஷன். ஸோ அது வந்து அதை பத்தி நாங்கள் பேசல. we are talking about normalizing the stuffs that we shouldn't. முதல் விஷயம் என்னன்னா சொல்லுங்க விக்னேஷ், over to you. women opinion. உமன் அது ரெண்டாவது விஷயம். சரி விடுங்க. உமன் ஒப்பீனியன் வந்து நார்மலைஸ் பண்றது. எதை நார்மலைஸ் பண்ணணும், அவங்க ஒப்பீனியன் எடுக்காததே ஒரு நார்மலைசேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு எங்கர் சிஸ்டர் இருக்காங்க, என்னை விட கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் கம்மியோட, அதான் எங்க சிஸ்டர் இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ் வந்து அவங்களுக்கு கம்மியா, ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா. எங்கர்னா கம்மிடா, 6 வயசு டிஃபரன்ஸ் இல்லடா. அதான் எங்கர். சரி அதான் எங்கர் சிஸ்டரோட ஒப்பீனியனை வந்து எங்க வீட்டுல அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. அதை என்ன சொன்னாலும் இந்த இடத்து இது வந்து நீங்க சொல்லலாம், நீ வந்து போய் கேட்கணும் இல்லைன்னு நானும் சில விஷயத்தை கேட்டிருக்கேன். பட் ஸ்டில் அவ ஒப்பீனியன் வந்து அங்க வேல்யூ ஆகாது. இதுல என் நண்பன் என்ன சொல்றான்னா, அவ சின்ன பொண்ணு, அது வந்து உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஸ்கூல் முடிச்ச பொண்ணுகிட்ட அதை கேட்கலாம், ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட என்ன கேட்கறதுன்னு சொல்லி கேட்கல. இதுதான் வந்து தவறான விஷயம். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கும் வந்து ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட் காம்படன்ஸ் வந்து இருக்கும். அவளோட சர்க்கம்ஸ்டன்ஸ் அரல்ஸ் இதை வந்து ஒரு இடத்துல ஒப்பீனியன் வந்து யார் வேணா வைக்கலாம். அதை வந்து நீ எடுத்துக்கிறதுக்காக தான் வந்து விஷயம். இப்போ உனக்கும் ஒரு சிஸ்டர் இருக்காச்சு, அவ வந்து ஸ்கூல் முடிச்சு இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கா. உன்னோட ஒரு பேசிக்கான இதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஃபேமிலியில எடுத்தனா உன் ஒப்பீனியன் ஹையா வேல்யூ இருக்கும், உன் தங்கச்சி ஒப்பீனியன் ஹையா வேல்யூ இருக்குமா? எங்க வீட்டுல ஈக்குவலா தான் பாக்குறாங்க. எங்க வீட்டுல போய் ஆனா இது ஒரு காமனான ஒரு ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு மேலோட ஒப்பீனியனை வந்து ஒரு இதா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்றேன். அது உண்மைதான். ஏன்னா பசங்க பேசுறது எப்பவும் கரெக்டா இருக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இதை வந்து கொண்டு வந்து அதை புகுத்தி வச்சுட்டாங்க. அதனால வந்து உமனோட ஒப்பீனியனை வந்து சப்ரஸ் பண்ணி ஹிஸ்டரி பேசுறதா தான் பேசலாம். ஆனா ஃபார் குயிக் ஜிஸ்ட் அதை சப்ரஸ் பண்ணி அவங்களோட வாய்ஸ் அவுட்டே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து தள்ளிட்டாங்க. காசு இது என்ன ஒரு அளவுக்கு வந்து மாறிடுச்சுன்னா, இது அவங்களே நம்ப வச்சதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒருத்தங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம வந்து we are pushing into it. That's the thing which we shouldn't normalize. கடைசி விஷயம் இதை விட்ட கேட்கல, என்னது இந்த கிட்ஸ் வாட்சிங் மொபைல் போன் அரல்ஸ் அவங்களோட ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப 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 கன்சர்னிங்கா இருக்கு. இப்போ பிறந்த குழந்தைக்கு போன் கொடுத்து சோறு ஊட்டுற ட்ரெடிஷன் ட்ரெண்ட் வந்து எப்போ இது எங்க சொல்லி எங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்ல.
another எக்ஸாம்பிள், எங்க வீட்டுக்கு வந்து நிறைய சின்ன குழந்தைகள் வருவார்கள். எனக்குன்னு என் தம்பி ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் இருக்கும்போது வந்து அவனுக்கும் இதே தான் நாங்களும் பண்ணோம். ஆனா எனக்கு அது பிடிக்காது. காசு நான் டேய் இங்க பாரு, நம்ம வளர்ந்தப்போ நம்ம எப்படி நமக்கு சோறு ஊட்டி இருப்பாங்க பாருங்க, அவ்வளவு நல்ல பசங்களுக்கு சோறுலாம் ஓட்டே நாங்களே சாப்பிட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் இது வந்து நான் வந்து இதா சொல்லல. ஆப்வியஸ்லி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஹெல்ப்புக்காக ஆள் இல்லாத காரணங்களை, இப்போ இது நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா ஆள் இல்லாதப்போ அவங்களால அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒரு ஸ்மார்ட் போன் தான் அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் சோர்ஸாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா இது எங்க கன்சர்ன் ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நீங்க லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அப்ப இருந்தே நீங்க ஸ்கிரீன் டைம் கொடுத்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பார்க்க வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு லாங் ரன்ல வந்து அது சிவியரா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஸ்டாட் சொல்லுது. சொல்லுங்க இப்போ டக்குன்னு எடுங்க புலிகளே. பிரெயின் டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்போஸ்ட் இன்டு மொபைல் போன்ஸ் அண்ட் ஹூ ஆர் நாட் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கன்சர்னிங்கான விஷயமா வந்து தெரியுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா வருது. தெரியல, எல்லா வீட்லயும் கண்டிப்பா ஒரு போன் இருக்கு. இப்போ பிறக்கிற குழந்தை எல்லாமே போனோட தான் கூட சேர்ந்து பிறக்கிற மாதிரி தான் இதுவே இருக்கு. அதுவும் அது வந்து பேரண்ட்ஸ் அதை வந்து அவங்களோட ஒரே ஒரு சோர்ஸா அதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறது வந்து எனக்கு இதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் அவங்களுக்கு குறையும் சொல்ல முடியாது. பட் தே ஷுட் ஒர்க் ஆன் இட். அவங்க சைல்டோட ஹெல்த்துக்காக அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா எதுக்கு அவங்களுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. சேயிங் லைக் இது வந்து தவறான விஷயம். எக்ஸ்போசிங் யுவர் கிட் டு சம்திங் அது அவங்களோட லைஃப் லாங்கா அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறப்போ எதுக்கு அதை பண்றீங்க அப்படிங்கறது என்னோட கேள்வி. அதாவது அந்த ஸ்டார்ட் எடுக்கிறதுக்காக பேச வேண்டியதா இருக்கு. ஆனா நான் பேசுறதுலாம் வந்து இட்ஸ் டீப் டவுன் இன்டு மை ஹார்ட். சோ ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். அதாவது ஏஜ் 0 to 5 இந்த எவ்வளோத்துக்கு பாதிச்சிருக்குன்னா 70% ஆஃப் கிட்ஸுக்கு வந்து அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் அப்புறம் கனெக்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஷார்ட் டர்ம் டியூரேஷன்ஸ்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுனால அந்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்களால வேற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது சர்வேலையும் சொல்லியிருக்காங்க, நம்ம நேர்லையும் பார்க்கலாம். அதுவும் இல்லாம அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோல கிடைக்கிற டோபமைனுக்காக நிறைய பேர் பாக்குறாங்க. இப்போ உண்மையான ஒரு பெரிய கன்சர்ன்னா அந்த டோபமைன் கிட்ட தான் வந்து பெரிய பெரிய ஒரு கன்சர்ன். ஆனா இப்போ டோபமைனுங்கிற வார்த்தையே வந்து இப்பதான் வந்து ஓரளவுக்கு ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஹார்மோனுங்கிறது வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் அந்த கிட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு லைக் சர்டைன் இதுவும் இருக்கு. இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் டோபமைனுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டான்னா பெருசாயிட்டா அதை விட அந்த டோபமைன் பாருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோல அவனுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா அடுத்தவன் ஏதோ பண்றான், அவன் ஒரு விஷயம் ஒரு ஹாபில இன்வால்வ் ஆகுறான்னா அவனுக்கு அந்த ஹிட் கிடைக்காது. ஏன்னா அடுத்தவன் அதே வீடியோக்கு தான் போவான். சோ அந்த விஷயத்த அவன் வந்து சிம்பிளா ஒரு படத்துல சொல்றாங்க. இந்த படம் அருணாச்சலம் படத்துல ரஜினி வந்து சிகரெட் அடிக்கிறாரு, அவங்க அப்பா ரூம் ஃபுல்லா அவனுக்கு அது வந்து அந்த மாதிரி வந்து. ஆனா அத நீ பண்ண முடியாது, நீ ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி சொல்லிட்டு அவர் ரூம்ல நான் உட்கார்ந்து அது நல்லதுடா. அவர் விட்டுட்டாரு, இதை விட முடியாது. அதை விட மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் போயிட்டு இருக்கு. அது ஸ்மார்ட் போன் டிபெண்டன்சி வைஸ் பார்த்தோம்னா டீனேஜர்ஸ் வந்து 42.6% டிபெண்டன்சியா இருக்காங்க. இதே ஏஜ் 3 to 9 இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து 25% ஆஃப் அதுல டிபெண்டன்சியா தான் இருக்காங்க. இப்போ விக்கி, உங்க 2 பேருக்கு விக்கி அரவிந்த் உங்க 2 பேருக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நீ உனக்கு ஒரு சோசியல் கனெக்ஷன் ஒரு விஷயம் தெரியும்ல. நீ வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் உன் போனும் நீயும் இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் உனக்கு தெரியும் தானே? எதை நீ ப்ரிஃபர் பண்ணுவ? நீயும் போனுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதா? ஆப்வியஸா இப்போ இருக்கு. ஆனா சில பீப்புள்ஸ் வந்து அவங்களே செல்ஃப் ஐசோலேட் பண்ணிப்பாங்க. பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவே வந்து இது பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களும் லைக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் போனுங்க வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே செல்ஃப் ஐசோலேட் வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோசியல் கனெக்ஷன் விஷயம் தேவையில்லை. இப்போ போனுங்கிறதே வந்து அவங்க இப்ப நீ என்கிட்ட பேசுற அதை வந்து அவன் ஒரு ஏஐ கூட பேசிப்பான்னா எதுக்கு அவன் வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து அவன் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கான். அது வந்து உண்மையான நம்புறது வந்து வி ஜஸ்ட் டூம்ட் அப்படி சொல்லிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமா வருது.
சில்ட்ரன்ஸுக்கு போனை கொண்டு வந்து ஒரே ஒரு ரொம்ப தப்பான விஷயம் என்னன்னா சோசியல் இன்டராக்ஷன் சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தங்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கு தனி கட்ஸ் வேணும், தனியா ஒரு ஸ்கில்லே அது இருக்கு. இப்ப அவங்க போனை அடிக்ட் ஆகி இருக்கிறதுனால எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம எதா இருந்தாலும் போன்லயே தெரிஞ்சுக்கலாம்னால பர்சன் டு பர்சன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அது இல்லாம எப்படி சொல்றது, ரொம்பவே அவங்க தள்ளி போயிட்டாங்க. இன்னொருத்தட்ட பேசுறதுக்குனாலே ஒரு 100 தடவை யோசிப்பாங்க, எல்லாத்தையும் போன்லயே பார்த்துட்டு போயிடுறாங்க. இது வந்து மிக மிக நோட்டீஸ் பாயிண்ட். அப்படிதான் இருக்கு. உண்மை என்னன்னா இப்போ வந்து உனக்கு ஒரு இப்போ ஸ்கூல் நம்ம படிக்கும் போது உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லெசன் எடுக்கிறாங்க, டவுட் இருக்கு உனக்கு, நீ வீட்டுல படிக்கும்போது உனக்கு டவுட் இருக்கு, அடுத்த நாள் என்ன பண்ணி போய் டீச்சர்கிட்ட போய் கேட்ப. அதாவது உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது ஒரு மேம்கிட்ட கேட்காத அடுத்ததுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ப. இப்போ என்ன இருக்கு, வீட்லயே நீ வந்து சர்ச் பண்ணி படிக்கலாம்ல. உனக்கு அந்த இன்டராக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அங்க போயிருச்சு, உனக்கு ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கனெக்ஷனும் அங்க போயிருச்சு, ஃப்ரெண்ட்ஸோட பாண்டும் அங்கேயும் போயிருச்சு. டோட்டலா உன்னோட டிவைஸ் தான் உன்னோட இது. அப்படிங்கிறப்போ எதுக்காக ஸ்கூல் வந்து இன்னும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அங்க வந்து மேக் பண்ணுது. இப்போ இது இன்னொரு சர்க்கிள் எங்க கொண்டு போகுதுன்னா, டீச்சர்ஸே சொல்றாங்க இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது என்னப்பா நீங்க வீட்டுல போயிட்டு ஏஐலயே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதுலயே பார்த்து படிச்சுக்கலாம், அப்புறம் எதுக்கு நான் காசு கட்டிட்டு ஸ்கூல்ல வந்து படிக்கிறேன், காலேஜ் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதாயிருச்சு. இப்போ நீ சொன்ன மாதிரி அந்த டவுட் கேட்கிற விஷயம், அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் எனக்கு தோணுதுன்னா, இப்போ எனக்கு அங்க கேட்டேன்னா நான் வந்து அங்க நோட்டீஸ் ஆவேன், அதாவது எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும், என்னோட ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இன்ட்ராபர்சனல் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும்னு வச்சுக்கோ. இப்போ நான் அது கொஸ்டின் கேட்கல, உட்காந்துட்டேன், சரி இது என்ன ஒரு பிரேக் முடிச்சா நான் ஏஐல பார்த்து கண்டுபிடிச்சிப்பேன் அப்படின்னு உட்காரப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே அங்க லூஸ் ஆகுது. எதனால? இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ வந்து இது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் தட் வி ஷுட் அக்னாலேஜ் அண்ட் ஒர்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ அதுல நீ இன்னொன்னு என்ன ஆட் பண்ணலாம்னா, இப்போ நீ டவுட் கேட்கறதுனால உனக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஐடியா கிடைக்கும். இதே அவங்க ஏஐல அப்ரோச் பண்ணி படிச்சா பரவாயில்ல. அவங்க ஏஐல அப்ரோச் பண்ணி அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு 100% நாலேஜ் 20% தான் கொடுக்கும். 20% மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு மெயின் கான்செப்ட் அது எதுக்காக படிக்கிறதே தெரியாம ஆன்சர் மட்டும் படிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப மோசம். எது படிக்கிறதே தெரியாம படிச்சு பட்டம் வாங்கி அவன் வீடு கட்டினா அந்த வீட்டுல நீ போய் இருப்பியா? கரெக்டா தான் நம்ம வீட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. பட் ஸ்டில் நாங்க வந்து அப்பெல்லாம் குருட்டுமான படம் பண்ற ஆள் கிடையாது, கொஞ்சமாச்சு என்னென்ன தெரிஞ்சு நாங்க படிக்கிறாள். ஸோ இப்போ என்னன்னா இது வந்து இப்போ உங்க வீட்டுல யாராவது ஒரு குழந்தைகள் யாராவது இருந்தார்கள்னா ப்ளீஸ் ரெகுலேட் தம் டு யூஸ் their mobile phone. அதுதான் வந்து the one message I want to leave.